ஏமா சோழர்கள் நம்ம தமிழர்களோட பண்பாட்டில் கலாச்சாரத்தில் அரசியல் ரீதியாக எல்லா விஷயங்கள்லையுமே மிக முக்கியமான அங்கம். இன்றைக்கும் அதனுடைய நீட்சி தான் நம்ம ஜனநாயக மரபு. அதுதான் ரொம்ப குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அதை ரொம்ப பெருமிதத்தோட குறிப்பிடுறார். ஒரு குடவோலை முறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட்லேருந்து ஆரம்பித்து பிரிட்டன் இல்லை அதற்கு முன்னாடியே தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி இருந்துச்சு, ஒரு ஜனநாயகம் அப்படிங்கக்கூடிய இதில் கையில் எடுக்கிறார். இது எல்லாத்தையும் கடந்து மிக முக்கியமாக என்னென்னா இதுக்குள்ளே சில குறியீடுகள் உள்ளே இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன் சார். என்னென்னா ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை கொண்ட அந்த பயணத்தை மேற்கொண்டது அவரோட ஆட்சிக்கு 11வது ஆண்டில். இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களும் ஆட்சிக்கு 11 ஆண்டுகள் ஆகுது. அந்த நேரத்தில் அவர் தமிழகத்துக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஆலயத்திற்குள்ளே போய் அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறதா இருக்கலாம், ராஜராஜ சோழன் அவர்களையும் ராஜேந்திர சோழன் அவர்களையும் பெருமைப்படுத்துறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குள்ளேயும் சில குறியீடுகள் இருக்குது. அதே நேரத்தில் இதில் மிக முக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொள்றதுக்கான விஷயங்களும் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திமுக அந்த திராவிட ஆட்சி அப்படிங்கக்கூடிய பெயரில் இவர்களோட வழித்தோன்றர்களாக தான் அவர்கள் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக நம்ம நன்றாக ஆழ்ந்து பார்த்தோம்னா இஸ்லாமியர்களை கூட அங்கே ஆலயத்தினுடைய கண்காணிப்பாளர்களாக நியமித்த வரலாறுலாம் நம்மள்கிட்ட இருக்குது. அந்த ஆலயத்தினுடைய மரபினுடைய அடிப்படையில் அந்தளவுக்கு ஜனநாயகத்தன்மை கொண்டவர்களாக சோழ மன்னர்கள் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சமணம் பௌத்தங்களுக்கெல்லாம் குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை ஒரு மதச்சார்பின்மை அப்படிங்கக்கூடிய இடத்துலேருந்து பங்களிப்பு செய்திருக்காங்க. ஸோ அதை திமுக ரொம்ப பெரிதாக ஹைலைட் பண்ணுறாங்க. சோழ மன்னர்களை வைத்து அவர்கள் ஒரு களம் காண்றாங்க. அப்போ அதற்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதமாக இன்னொன்று தொடர்ச்சியாக எதிர்தரப்பில் திமுக தரப்பில் ஒரு பிரச்சாரம் என்ன முன்வைக்கப்படுதுன்னா தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, தமிழகம் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷம் முன்வைக்கப்படக்கூடிய நேரத்தில் தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கி பார்க்கப்படக்கூடிய சோழ மன்னர்களை அவர்கள் இந்தியாவினுடைய அடையாளமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இன்னொன்று மிக முக்கியமாக அவருடைய தொகுதி வாரணாசி தொகுதி. அங்கே இருந்து ஒரு கங்கை நீரை திரும்பி எடுத்துகிட்டு இங்கே அவர் என்றைக்கு எப்படி ஒரு கங்கை நீரில் ஒரு ஜல விஷயம் பெய்தாரோ அதே போன்று இவர்கள் செய்கிறப்ப வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக கூட இதை மாற்ற முயற்சிக்கிறார் மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னென்னா அன்னைக்கு அந்த சோழ மன்னர்களுடைய காலத்தில் நீண்டமாக நம்முடைய தேசம் எப்படி இருந்துச்சுன்னா அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதி எப்படி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இலங்கை இருந்துச்சு, அதற்குள்ளே மாலத்தீவு இருந்துச்சு. அதனால தான் மோடி பெருமிதத்தோடு இன்றைக்கி சொல்கிறார், நான் மாலத்தீவுலேருந்து நேரடியாக இங்கே வர்றேன் அப்படிங்கிறத கூட அவர் ஒரு பெருமிதத்தோடு இன்றைக்கி சொல்கிறார். ஆனால் நம்ம இன்னொரு விஷயம் அதில் பாஜக இன்னும் உள்வாங்காத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ரொம்ப குறிப்பாக அவர் சொல்கிறாரு இலங்கை அது போன்ற நாடுகள்லாம் அன்றைக்கி சோழ மன்னர்களுடைய பகுதியில் அவர்கள் கடற்படை ரொம்ப வலிமையாக இருந்துச்சு சார். கிட்டத்தட்ட 9 லட்சம் வீரர்கள் இருந்ததா சொல்கிறாங்க. வரலாற்றை எடுத்து பார்த்தா 1 லட்சம் யானைகள் வைத்திருந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இலங்கையில் போகக்கூடிய மீனவர்களே துள்ள துடிக்க இலங்கை கடற்படையால் சித்திரவதை செய்யப்படக்கூடிய சூழலில் இருக்கோம். 2024 மட்டும் 569 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 73 விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 96 மீனவர்களுக்கு 6 மாதங்கள்லேருந்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இப்படியும் இதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை எடுக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் இது திமுகவுக்கு நெருக்கடி. ஏனென்றால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு முறை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை இவர்கள் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. தமிழின் அடையாளத்தை அவர்கள் கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கை வைக்கக்கூடிய அந்த வழிமுறைகளில் தான் சில சிக்கல்கள் இருக்குது. இன்னொன்று தேர்தல் ஜனநாயகத்தை பெருமிதம் ததும்ப சொல்கிறார். நாடாளுமன்றத்தில் பீகாரில் தேர்தல் ஜனநாயகம் மீறப்பட்டிருக்குன்னு எதிர்க்கட்சிகள் வரிசையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான தருணத்தில் இவர்கள் தமிழகத்திற்குள்ள காலூன்றதற்கு முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் இது திமுகவுக்கு நிச்சயமாக ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய. ராஜேந்திரனுடைய பிறந்தநாள் விழா சதய விழாவை அரசு விழாவாக கொண்டாட போகிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. ராஜராஜனுடைய பிறந்தநாள் விழாவை சதய விழாவை அரசு விழாவாக ஏற்கனவே அவங்க அறிவித்தார்கள். ராஜராஜ சோழனுக்கான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. பொன்னேரி அதை புனரமைப்பதற்கு 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இதெல்லாம் சமீபத்தில் வந்த தமிழக அரசு சார்ந்த அறிவிப்புகள். திராவிட அரசுகள் இந்த ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் அந்த பெருமிதத்தை கொண்டாடுறத எங்கே தவற விட்டாங்க, எதை தவற விட்டதை இப்போ பாஜக கையில் எடுக்கிறது? நிச்சயமாக அவர்கள் தவற விட்டுட்டாங்கங்கிற புள்ளியை விட அவர்கள் செய்கிறாங்க, நிறைய செய்திருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று விழாக்கள் நடத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு பிரதமர் மோடி அவர்களே இப்படியான ஒரு விழாவில் கலந்து கொள்ளும் போது இதை விட அது பல மடங்கு அதிகமாக கவனம் பெறும். ஏன்னா ஒரு மாலத்தீவுலேருந்து நேரடியாக வர்றாரு. அது அதான் நான் சொன்ன மாதிரி தமிழகத்தினுடைய அடையாளத்தை, தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை அவர்கள் இந்திய அடையாளமாக பரிணமிக்கிறாங்க. இன்னொன்று அந்த விழாவை நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா எப்படி பாஜக ஒரு முருகன் மாநாடு நடத்தினாங்களோ அடுத்தது சிவபெருமான் மீது கை வைத்திருக்கிறார்கள். அதையும் நம்ம அதுக்குள்ளே பேச வேண்டியிருக்கு. சோழ மன்னர்கள் என்று பேசுகிற பொழுது சோழ மன்னர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோயில்களை நம்ம பார்க்குறோம். அந்த இந்து கோயில்கள் எல்லாம் சோழ மன்னர்களுடைய காலத்தில் நிறுவப்பட்டவை. ஏன்னா அந்த அன்றைக்கு அவர்கள் அகண்ட ஒரு சமஸ்தானமாக இருந்தாங்க. நீண்ட நெடிய ஒரு ஆட்சியாக இருந்துச்சு. அவங்களுடைய எல்லைகள் விரிந்து கடல் கடந்தும் ஆட்சி பண்ணாங்க. இப்போ அண்மையில் கூட சவுதியில் ஒரு இந்து கோயில் திறக்கப்பட்டது. அதை நரேந்திர மோடி அவர்கள் போய் திறந்து வச்சுட்டு வந்தார். அப்போ அவரே உளவியலாக என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஒரு சோழ மன்னர்களை இப்போ முன்னோடியாக பாஜக நினைக்கிறாங்க.
அதுபோன்று எப்படி வடக்கில் வந்து தான் பெரியவர்களாக இருக்கிறோமோ அதுபோன்று தெற்கையும் தான் வாகை சூட வேண்டும் நினைக்கிறார். ஆனால் அவர் வாகை சூடியது இந்தோனேசியா வரை போயிருந்தார். ஆனால் இவர்களுடைய புரிதல் அதை தெற்காக சுருக்கிக் கொள்றாங்க. இன்னொன்று பார்க்கலாம், நீங்க இன்றைக்கு விழால ஆதீனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க. அவர் ஒரு சிவபெருமானினுடைய ஒரு நாதத்தை சொல்லி அவர் தொடங்குறார் பிரதமர் மோடி அவர்கள். நாதந்தால் வாழ்க நமச்சிவாய் வாழ்க என்கிற சொல்கிற பொழுது அடுத்ததாக எப்படி முருகனுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்களோ அதே போன்று சிவபெருமானுடைய பக்தர்கள் ரொம்ப குறிப்பாக சைவ மதத்தை சேர்ந்தவர்களை, அந்த சைவ நெறியை பேசக்கூடியவர்களை அடுத்ததாக தங்களுடைய இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா இதுக்குள்ள இருக்கு. இன்னொன்று மிக முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு ஆதீனங்கள் இன்னைக்கு பல பேர் பங்கேற்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல அவர்களுடைய அந்த செயல்பாடுகள். அடுத்ததா மிக முக்கியமா சோழ மன்னர்களுக்கான ஒரு சிலை அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர்களுடைய சிலை என்பதே நம்ம 2 மன்னர்களுக்கும் சிலை வைப்போங்கிறார். அவங்களுடைய சிலை வரலாறு நமக்கு தெரியும். பட்டேல் அவர்களுக்கு வைக்கிற பொழுதே தெரியும் அது எவ்வளவு பெரிய சிலையாக வைக்கப்படும். அப்ப திமுக இத்தனை நாட்கள் பண்ண ஒரு விழாவை தாண்டி அது ஒரு பெருஞ்சிலையாக அமைஞ்சிருச்சுன்னா வட இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து போவதற்கான வசதிகள்லாம் அவங்க அதில் செய்யக்கூடும். அப்போ அவர்கள் அதை எப்படி கொண்டு போய் நிறுத்திடுவாங்கன்னா, தமிழர்களுடைய பெருமையை நாங்கள் தானே நார்த்தில் கொண்டு போனோம். எப்படி கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிக்கு வந்த புதில் தருண் விஜய் என்கிற ஒரு எம்பிஏ வைத்துட்டு திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்களோ அதுபோன்று தேர்தல் நெருக்கத்தில் இதை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அப்படிங்கிறதா தான் இந்த புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.